ஓம் அமர்த்தீஸ்வரி நமக. அம்மா, குருவோட வார்த்தைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது ஒரு அடிமைத்தனம் இல்லையாமா? எல்லாரும் வளர்ந்து ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா குரு சொல்றது கேட்கணும்? அவங்க சொல்றது கேட்டா அது ஒரு விதமான அடிமையா தோணலையா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, குருவை ஒருத்தவங்க வணங்குறாங்க அப்படின்னா அந்த மனித உடலை வணங்கலையா, அந்த குருவுடைய லட்சியத்தை வணங்குறாங்க. அதாவது நானென்ற தன்மையை அழிக்கணும் அப்படின்னா நம்மளை விட அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மகான்களை அவங்க சொல்படி கேட்டா மட்டும்தான் நானென்ற தன்மையை அழியும். ஒரு எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வீட்டுல பாருங்க, ஒரு பையன் வந்து ரொம்ப ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான், ரொம்ப குடிச்சுக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. அவங்க அம்மா என்ன திரும்ப சொல்லுவாங்க, முதல்ல இவனுக்கு ஒரு கால் கட்டை போடணும், அவ வரட்டும், அவ வந்தா இவன் அடங்கிடுவான். சொல்றாங்களா இல்லையா? இன்னொருத்தி வந்தா அடங்குவாங்க. என்ன அடங்குவாங்க? அவன் அடங்குறது இல்லை, அவனுடைய குணம், அவனுடைய இந்த நான் என்ற தன்மை, அந்த அகங்காரம், அதெல்லாம் அழியும்னு சொல்றாங்க. ஏன்? அந்த பொண்ணு இவனை விட ஏறி பேசும், இவன் கேட்டுதான் ஆகணும், ஒரு வழி இல்லைன்ற மாதிரி தானே அர்த்தம். அதே மாதிரிதான் அம்மா எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விதை, அந்த விதைக்குள்ள மரம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த விதை தன்னை மறைச்சுக்கிட்டா மட்டும்தான், பூமிக்குள்ள நுழைஞ்சு அந்த பூமிக்கு கட்டுப்பட்டு நான்கு தன்மையை அழிச்சு அது உள்ளுக்குள்ள புதஞ்சா மட்டும்தான் மரமாவே வெளியே வர முடியும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு கொடை இருக்கு அப்படின்னா, அந்த கொடை இருக்கிற அந்த பட்டனை அழுத்தி அது நானென்ற தன்மையை அழிச்சு அதுக்குள்ள நுழையும் போது தானே கொடை விரிஞ்சு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல நீங்க அடுத்த நிலையை அடையணும் அப்படின்னா குரு சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா குருவுக்கு மட்டும்தான் உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். அம்மா என்ன சொல்றாங்க, ஏன் இது வரைக்கும் நீ கேட்டதே இல்லையா? உன் பெத்தவங்க சொன்னது கேட்டது இல்லையா? உன் டீச்சர் சொன்னது கேட்டது இல்லையா? உன் முதியோர்கள், உன் வீட்டுல இருக்கிற மூதாதையர்கள் சொன்னதை வந்து நீ கேட்டது கிடையாது, கேட்டு வளர்ந்துருக்கதானே. அப்புறம் என்ன? குருவும் அவங்க வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. இப்ப குரு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்து அனுபவிச்ச விஷயத்தை தான் உனக்கு சொல்றாங்க. அவங்க ஒன்னும் புதுசாவே சொல்லலையே. ஏன்னா அவங்க மனுஷ தன்மையில இருந்து அவங்க செஞ்ச சேவைகள், அவங்க செஞ்ச விஷயங்களை அவங்க அடைஞ்சு, இறைவன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே அது நம்மளுக்கு குருவா மாறுறாங்க. அப்ப அவங்களா அதை அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் அம்மா சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விமானம் போகுது, எடுத்தோடனே சீட் பெல்ட் போட்டுக்கோன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அவங்க ஆசைக்கா சொல்றாங்க? நம்மளுடைய நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இப்ப டிராபிக் போலீஸ் இருக்காங்க, அவங்க கையை காட்டணும்னு எல்லா பஸ்ஸும் டிரைவரும் அப்படியே நிக்குது. இந்த சைட் போ, அந்த சைட் போன்றாங்க, கரெக்டா அதை ஃபாலோ பண்றாங்க. யாருக்குமே ஆபத்து இல்லாம அது கிடைக்குதா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த டிராபிக் போலீஸா இருக்கிறவங்களுக்கு தான் எந்த ரூட்ல எப்படி நம்ம சிக்னல் கொடுக்கணும், எந்த ரூட்ல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தானே தெரியும். அப்ப அவங்க சொல்ற பேச்சை கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு உயிர் தப்பிக்க முடியும். அதே மாதிரிதான் குரு வந்து அனைத்தும் அறிந்தவர். குரு வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. அவங்க ஆத்ம நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க அந்த உடல்ல மட்டும் வாழ்றவங்க கிடையாது, உனக்குள்ளையும் வாழ்றவங்க. அப்ப அப்படிப்பட்ட குருமார்கள் சொல்றதை கேட்டா மட்டும்தானே உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஞானம் கிடைக்கும். சோ அது அடிமைத்தனம் கிடையாது. உன்னை காப்பாத்துறதுக்காக, உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக அவங்க சொல்ற நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முடிக்கிறாங்க. ஓம் அமிர்தீஸ்வரி நமகா.